Launching Adisaya One World, அதிசயங்களின் ஆரம்பம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இந்த ரேட்டு விலை உயர்வு இப்போ தற்காலிகம். இது இந்த டேரிஃபை பொறுத்து தான் இது வந்திருக்கு. மேபி இந்த டேரிஃப் வார் தொடர்ந்து இந்தியா அதுக்கு பதிலடி கொடுத்து அப்படி வந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நிற்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு அமெரிக்க டாலருடைய மதிப்பு பார்த்திங்கன்னா 88 ரூபா 25 காசை கடந்துடுச்சு. உலகத்திலேயே யார் யார்கிட்ட எவ்வளோ தங்கம் இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரப்பூர்வமான தங்கம் ஒவ்வொரு நாட்டினுடைய ரிசர்வ் வங்கின்னு இருக்கும் இல்லையா, சென்ட்ரல் ரிசர்வ். அப்படி கணக்கு பார்த்தோம்னா அமெரிக்கா முதலிடத்தை வகிக்குது. 8320 டன் கையில் வச்சுக்கிட்டு அது இருக்குது. நாம் ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் 720 டன்னை கையில் வச்சுக்கிட்டு 10வது இடத்துல இருந்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இப்போ பார்த்தோம்னா நாம் 8வது இடத்துக்கு வந்துட்டோம், முன்னேறி இருக்கோம். பிகாஸ் கோல்டு நிறைய ரிசர்வ் வாங்கிக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு நிகழ்வு பொருளாதாரத்தை சார்ந்து வந்துச்சுன்னா இமீடியட்டாக தங்கத்தை தான் அது பாதிக்கும். தங்கம் எனி டே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது நிற்க போகிறதில்ல. உலகம் சுரண்டுகிட்டு இருக்க காலம் வரைக்கும் தங்கம் இருக்கும். அந்த பீரியடில் மன்னர்கள் மட்டுமே, தனவந்தர்கள் மட்டுமே தங்கத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தங்கத்துடைய விலை 21 ரூபா தான். இன்றைக்கி 76,900 ரூபா வந்துருச்சு. இது அந்த விகிதத்தை பார்த்தாலும் அடுத்த 100 வருஷத்தில் எங்கேயோ போய் நிற்கும். 1 கிராம் தங்கம்ன்றது 1 கோடி ரூபாய்க்கு மேலே போகும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மளோட கோல்டு குரு அண்ணன் திரு சாந்தகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேசுறதா இருக்கும். பேசுவோம். அண்ணா வணக்கம். வணக்கம். நான் இன்னைக்கு தங்கம் அப்படின்னு நம்ம பேசும்போது விலை அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். குறிப்பா இந்த ட்ரம்ப் டேரிஃப் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது 50% வரி அப்படின்றது சாதக பாதகம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. நம்ம பார்க்குறோம் தூத்துக்குடியில் இந்த மாதிரி எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு. ஆனால் தங்கத்தில் அது ஏறுமுகமாக இருக்குது அப்படின்னு. இது இப்படியே நிலைக்குமா, இல்லை இன்னும் விலை அதிகமாக வாய்ப்பு இருக்கா? அதை பற்றி இந்த ரேட்டு விலை உயர்வு இப்போ தற்காலிகம். இது இந்த டேரிஃபை பொறுத்து தான் இது வந்திருக்கு. மேபி இந்த டேரிஃப் வார் தொடர்ந்து இந்தியா அதுக்கு பதிலடி கொடுத்து அப்படி வந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நிற்கும். கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக இதனுடைய ரேட் விலை இன்னும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா அமெரிக்க டாலருடைய மதிப்பு விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இந்திய ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு அமெரிக்க டாலருடைய மதிப்பு பார்த்திங்கன்னா 88 ரூபா 25 காசை கடந்துடுச்சு. இதுதான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம டாலரை கணக்கு வச்சு தான் கோல்டு இம்போர்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் கூட ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது தொடர்ந்து. இதற்கு நடுவில் தங்கத்தினுடைய தேவைகள் இருக்குது, மற்ற துறைகள் இருக்குது. மற்ற துறைகள்லாம் இந்த சமயத்தில் சமகாலத்தில் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் திருப்பி தங்கத்து பக்கம் முதலீடு பார்க்க வருவாங்க. நான் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில்ன்றது ஒரு 10% தான். மீதி எல்லாமே மேலை நாடுகளில் இருக்க பிக் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லாமே கோல்டில் முதலீடு பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அப்படி வர்றதுனால தங்கம் திருப்பியும் விளையிறதுக்கு ஏன் அவ்வளோ எதுக்கு நாடே போட்டுட்டு இப்போ தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைனாவும் இந்தியாவும் பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுடைய ரிசர்வ் வங்கி இருக்குங்களா, சென்ட்ரல் ரிசர்வ், இவங்களே கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக இம்போர்ட் பண்ணி நம்மளுடைய இதில் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி சேர்த்து வச்சதனுடைய பலன்தான் உலகத்திலேயே யார் யார்கிட்ட எவ்வளோ தங்கம் இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரப்பூர்வமான தங்கம் ஒவ்வொரு நாட்டினுடைய ரிசர்வ் வங்கின்னு இருக்கும் இல்லையா, சென்ட்ரல் ரிசர்வ். அப்படி கணக்கு பார்த்தோம்னா அமெரிக்கா முதலிடத்தை வகிக்குது. 8320 டன் கையில் வச்சுக்கிட்டு அது இருக்குது. நாம் ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் 720 டன்னை கையில் வச்சுக்கிட்டு 10வது இடத்துல இருந்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இப்போ பார்த்தோம்னா நாம் 8வது இடத்துக்கு வந்துட்டோம், முன்னேறி இருக்கோம். பிகாஸ் கோல்டு நிறைய ரிசர்வ் வாங்கிக்கிட்டே இருக்கோம், இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அரசாங்கம் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 870 டன்னுக்கு மேலே போயாச்சு. இந்த அளவுக்கு நாட்டுக்கும் தங்கம் தேவை இருக்குது, மக்களுக்கும் தங்கம் தேவை இருக்குது. ஏன்னா இது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்குறாங்க. அதையொட்டி தங்கம் இன்னும் விலை ஏறுவதற்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போது இந்த டேரிஃபும் மற்ற விஷயங்களுக்கு அவ்வளோ உகந்ததாக இல்லை அப்படிங்கும்போது நிறைய பேர் தங்கத்தின் பக்கம் திரும்புவாங்க. அதனாலையும் இதனுடைய மதிப்பு இன்னும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனாலுமே இந்த விலையேற்றம் அப்படின்றது ஒரு தற்காலிகமாக தானே இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி,
இல்லை நமக்கு தங்கம் தேவை அதுக்காக வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாமே அப்படின்லாம் சில பேர் பேசுகிறாங்க இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்னா, தங்கம் வந்து இதே நம்ம கலாட்டா சேனலுக்கே ஒரு ஏற்கனவே கூட இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்குறப்பே நீங்கள் கேட்டிருக்கீங்க என்ன ரேட் போகும், இந்த வருட கடைசிக்குள்ளேயே ஒரு கிராம் ஒன்று 10,000 ரூபாயும் ஒரு சவரன் ஒன்று 80,000 போகும் அப்படின்னு ஆணித்தரமாக சொன்னேன். அதுக்கு ஒரு டிபேட் வந்திருக்கப்போ கூட சில பேர்லாம் சொன்னாங்க, இல்லை அவ்வளோலாம் ஏறாது அப்படின்னாங்க. இல்லைங்கன்னு அதனுடைய தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா இப்போ வந்தாச்சு. அது டேரிஃப் ஏறினது சாதகமாக எடுத்துட்டீங்க. இல்லை, டேரிஃப்ன்றது இதுதான் தற்காலிகம். ஓகே, நம்ம இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணல. டேரிஃப் வரும்ன்றது யாருக்குமே தெரியாது அப்போ நம்ம பேசுகிறப்போ. அப்போ நம்ம அதை வச்சு சொல்லலை, தங்கத்தினுடைய வளர்ச்சி பாதையை வச்சு பின்பக்கம் இருந்த முந்தைய வரலாறை வச்சியும் இனி வரக்கூடிய காலங்களில் பொருளாதாரம் எவ்வளோ இதாகுது, எவ்வளோ தங்கம் ஏற்றுமதி பண்ணுறோம். நம்ம மட்டுமே இந்தியாவிலேருந்து $10 பில்லியன் வந்து கோல்டை மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு. இது மாதிரி உலகளாவிய நாடுகளில் எல்லாத்துக்குமே நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எல்லாமே கணக்கு வச்சு எவ்வளோ அதில் வியாபாரம் நடக்கும், எந்த சந்தைக்கு வர்றப்போ எவ்வளோ தேவைப்படும் தங்கம், நமக்கு எவ்வளோ தேவைப்படும், இதனுடைய டாலருடைய ரேட் எப்படி போகும், இதெல்லாமே வச்சு தான் ஒரு கணக்கு நம்ம போட்டோம், ஆராய்ச்சி பண்ணி அதில் சொன்னோம். அந்த கணக்கு நம்ம போட்டது, நான் சொல்லப்போனால் ஆனஸ்டாக சொல்லணும், நான் வந்து டிசம்பர் 25க்குள்ளே வரும்னு தான் சொன்னேன். ஆனால் அது முன்கூட்டியே வந்துடுச்சு பாருங்க. டேரிஃபும் ஒரு காரணமாகி காரணம் அது எல்லாமே தள்ளிட்டு வந்துடுச்சு. இப்போ 9,600 சில ரூபா 500 சில ரூபா வந்துடுச்சு, 600 சில ரூபா வந்துடுச்சு. இது வந்து இன்னும் கூடிய சில வெகு தினங்கள்லேயே 10,000 ரூபான்றது எட்டிடும். அதுதான். ஸோ அதனால் இந்த டேரிஃப்ன்றது ஒரு காரணம். இன்னொரு விஷயம் வேறு ஏதாவது திருப்பி வந்துச்சுன்னா அது தங்கத்தில் தான் பாதிக்கும். எந்த ஒரு நிகழ்வு பொருளாதாரத்தை சார்ந்து வந்துச்சுன்னா இமீடியட்டாக தங்கத்தை தான் அது பாதிக்கும். இல்லை, கரெக்ட்னா. ஆனால் இப்போ இந்த விலையேற்றம் அப்படின்றது இந்த டேரிஃபை ஒட்டி ஒரு பார்வை இருக்கும்போது இதை பேசி சால்வ் பண்ணுவாங்க. ஏன்னா மற்ற தொழில்களையும் நம்ம கவனத்தில் எடுத்து பார்க்கும்போது நிச்சயமாக அதுக்கான ஒரு சொல்யூஷன் வரும். அப்போ சொல்யூஷன் வரும்போது தங்கத்தின் விலை மீண்டும் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால வெயிட் பண்ணலாமே. எவ்வளோ இறங்க போகுது? அப்படி இறங்கினாலும் இப்போ நீங்கள் ஏறினது ரூபா கூட இறங்காது. இல்லை, 9,200 300 இருந்த தங்கம் தான் கொஞ்சம் ஏறி இருக்கு. இப்போ பிஞ்சே போனால் அது இறங்கினா கூட திருப்பி ஒரு 200 குறையலாம். ஒரு கிராமுக்கு ஒரு சவரன் ஒன்றுக்கு 1,200 குறையலாம். ஆனால் அதுவும் தற்காலிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த கோல்டுடைய ரேலி திருப்பி ஓட ஆரம்பிக்கும். அதனால் இப்போ என்ன புத்திசாலித்தனம் அப்படின்னா, நம்ம இனி இறங்குமே நினச்சிக்கிட்டு இருந்தால் பெருசாலாம் பெரிய மாற்றம் வராது. வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப கம்மி. இல்லை, அட்லீஸ்ட் இந்த டேரிஃபில் என்ன ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்றது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து வாங்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா? அப்படின்னு இருந்தால் அதுக்குள்ளே கையில் இருக்க பணம் செலவாயிடுமே. அப்படி தான் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ஒரு வியாபாரியாக மாறி பேசிடுறீங்க இல்லையா? இல்லை, நான் வந்து வெகுஜன மக்களாக இருந்து தான். நானுமே என்னுடைய மைண்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்போ அது மைண்டில் இருக்கும். அதுக்கு ஒரு கேப் விட்ருங்க, ஒரு 2-3 நாள் கழிச்சிடுங்க, இது நமக்கு தேவையா அப்படின்னு பார்ப்போம். இல்லை, தேவையாக இருந்தால் கூட அதுக்குள்ளே வேறு ஒரு பணத்துக்கு நம்ம வேறு ஒரு விஷயத்துக்கு நம்மள்கிட்ட கை பணம் போயிடுச்சுன்னு வைங்களேன், அது வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். இதுக்கு நடுவில் அது கொஞ்சம் ஏறிடுச்சுன்னு வைங்க, என்னடா ஏறி போச்சு, திருப்பி பார்க்கலாம், இறங்கினா பார்க்கலான்னு பணம் கையில் இருக்காது. அந்த பணத்தை இருப்பு வைக்க மாட்டோம். அதனால தான் நான் வந்து எப்படின்னா, மக்கள்கிட்ட இருந்து வர ஃபீட்பேக்கை வச்சு நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்து, நம்மள்கிட்ட பணம் இருக்கா, ஏறுது, ஐயோ இன்னும் இறங்குறப்போ பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு தான் பல பேர் விட்டுடுறாங்க. சில பேர் புத்திசாலித்தனமான முடிவு எடுத்துடுறாங்க. நான் அதுக்கு தான் எப்பயுமே சொல்லுவேன், உங்கள்கிட்ட பணம் ஒரு 10 லட்ச ரூபா இருக்கா, அப்படி நீங்கள் பயம் வருதா, 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கிடுங்க, 5 லட்ச ரூபாய்க்கு வைங்க, திருப்பி அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், இந்த இது இறங்குதா அப்படின்றப்ப கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு சுத்தமாக மொத்தமாக வச்சுக்கிட்டு நான் 10 லட்ச ரூபா வச்சுருக்கேன், இன்றைக்கி கிராம் ஒரு 9,200 விற்கிது, இது 8,000 வந்தால் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா 8,000 வரப்போகிறது இல்லை. அதுக்குள்ளே இது 10,000 கடந்து மேலே போயிடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ அன்னைக்கே வாங்கியிருக்கலாம்ப்பா, விட்டுட்டோம்ப்பா. அப்படி நிறைய பேர் நினைக்கிறது அந்த மாதிரி ஆங்கிள் தான் நான் அது அந்த இடத்துக்கு போயிட வேண்டான்றதுக்காக. ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் வந்து எல்ஐசியில் ஒரு பாலிசி ஒன்று போட்டேன். 2001 ஆரம்பிச்சது. 15 வருஷங்கள் அதுக்கு வந்து கட்டணும், 25,000 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 10 வருஷம் கட்ட தேவையில்லை, எண்ட் ஆஃப் த பீரியட் 25 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தான் அது மெச்சூரிட்டி வரப்போகுது. நான் அன்னைக்கு போடுறப்போ அந்த பாலிசி வந்து 5 லட்சம் ரூபா. அதுக்கு வருஷம் ஒன்றுக்கு ஆனுவல் ப்ரீமியம் எவ்வளோ கட்டினா 25,000 ரூபா. 25,000 × 15 வருஷம்,
அப்போ 3.25 லட்ச ரூபா கட்டியிருக்கேன். இன்றைக்கி அந்த முதிர்வு தொகை எல்லாமே சேர்த்து எனக்கு இப்போ இந்த எண்ட் ஆஃப் திஸ் டிசம்பர் வரப்போகுது. ஐ திங்க் ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்ச ரூபாய்க்குள்ளே வரலாம். நான் ஒரு வியாபாரி தானே. நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வியாபாரி. அந்த வியாபாரின்ற கணக்கில் பார்த்தோம்னா அன்னைக்கு கணக்கில் 2001 ஒரு கிராம் தங்கம் வெறும் 400 ரூபாலேருந்து 450 ரூபா தான் இருந்துச்சு. அப்படின்னு இருக்கப்போ நான் ஒவ்வொரு மாதமும் நான் கட்டினேன் இல்லைங்களா, அது வந்து 50 கிராம் நான் தங்கம் வாங்கியிருக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் நான் கட்டின பேமெண்ட்டுக்கு 50 அண்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த 15 வாட்டி 25,000 கட்டினதில் ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50னா 15 இன்ட்டுனா கிட்டத்தட்ட ஒரு 700 கிராம் வந்துடுது இல்லைங்களா. 750 கிராம் வேணாம், அதில் கூட ரேட்டு ஏறினதுனால கொஞ்சம் குறைச்சிக்குங்க. 500 கிராம் தங்கமாக சேர்த்துருப்பேன். நான் இப்போ சேர்த்துருந்தேன்னா என் கையில் வந்து வெறும் ஒரு 500 கிராம் 400லேருந்து 500 கிராம் அதிகபட்சம் 500, குறைஞ்சபட்சம் 400. நம்ம 400னே எடுத்துப்போம். 400 கிராம் அப்படியே தங்கமாக இன்றைக்கி வச்சுருந்தேன்னா 45 லட்ச ரூபா என் கையில் இருக்கும். ஆனால் எனக்கு இன்றைக்கி இந்த இது கட்டி எவ்வளோ வரப்போகுது, வெறும் 18 லட்சம் வரப்போகுது அதிகபட்சமாக. அந்த டிஃப்ரென்ஸ் மட்டுமே பாருங்கள். அதனால் நான் அந்த ஆங்கிளில் பார்த்து தான் சொல்லுவேன். சில என்னுடைய வாடிக்கையாளர்கள் கூட நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், தங்கம் வந்து எனி டே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது நிற்க போகிறதில்ல. உலகம் சுரண்டுகிட்டு இருக்க காலம் வரைக்கும் தங்கம் இருக்கும். எதனால் சொல்கிறேன்னா, முன்னே வரலாறுல பாருங்கள், 3000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே தங்கத்தினுடைய பயன்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது. ஈஜிப்து, மெசபடோமியா, இந்தியா, சைனா, இவங்க 4 கண்ட்ரியும் தான் இதை வந்து தங்கத்தை அப்போ இருந்து புழக்கத்தில் கொண்டு வந்தவங்க ஆதி காலத்துலேருந்து. அதுக்கப்புறம் இருக்க மன்னர்கள் ஆட்சி வரவும், முகல் எம்பரர் வரவும், அப்புறம் பிரிட்டிஷ் பீரியட் வரும், எல்லாத்துக்குமே தங்கத்துடைய தேவைகள் இருக்குது. அப்போ இருந்து என்ன ஒன்று, அந்த பீரியடில் மன்னர்கள் மட்டுமே, தனவந்தர்கள் மட்டுமே தங்கத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலம் மாறி போய் இன்றைக்கி வெகுஜன மக்களும் அந்த தங்கத்தை கையாளுற அளவுக்கு பொருளாதாரம் வளர்ந்துருக்குன்னு தான் நான் அப்படி பார்க்குறேன். விலை ஏறி இருந்தால் கூட சாமானிய மக்கள் கூட ஒரு 10 பவுன் கையில் வைக்கிறாங்கன்னா அதுக்கு கிடைச்சிது. அந்த முன்னாடி இருந்த பீரியடில் அந்த குடியானவர்கள் கையெல்லாம் தங்கம் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இப்படி இருக்கும் சூழ்நிலை தங்கம் இனியும் வளரதான் செய்யும். அதற்கு மாற்று உலோகம் வருமா அப்படின்னு கூட உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும், பேசியிருக்கோம். நம்ம கண்டிப்பாக மாற்று உலோகம் வராது. 3000 வருஷமாக வராத மாற்று உலோகமாக இப்போ வந்துட போகுது? கண்டிப்பாக கிடையாது. சரி, நம்ம இந்த ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தங்கத்தினுடைய விலை 21 ரூபா தான். 1920ஆம் வருஷம் தங்கம் ஒரு சவரத்தினுடைய விலையை வந்து 20 ரூபா 21 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி 76,960 ரூபா வந்துருச்சு. இது அந்த விகிதத்தை பார்த்தாலும் அடுத்த 100 வருஷத்தில் எங்கேயோ போய் நிற்கும். அதை சொல்கிறதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ போகும் அப்படின்னா இவன் ஏதோ சும்மா கதை விடுறான் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். அடுத்த 100 வருஷத்தில் 1 கிராம் தங்கம்ன்றது 1 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடும். 1 வருஷம் அடுத்த. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா ஹிஸ்ட்ரி இருக்கே. போன 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஒரு லெவல் வரைக்கும் தான் பூமியிலேருந்து கிடச்சிட்டே இருக்குது. அப்புறம் தங்கமே இல்லைன்னா இன்னும் என்ன ஆகும்? அதனுடைய இது வந்து ஒரு அதிசய பொருளாக மாறிடும். இன்றைக்கி வந்து அத்தியாவசிய பொருளாக இல்லையே தவிர முதலீடுக்கு உண்டான பொருளாக இருக்குது. ஆனால் அது அதிசய பொருளாக மாறிச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? செயற்கை தங்கமும் கிடையாது. அப்போ இருக்கிறது மட்டும்தான் மறுசுழற்சியில் வந்துக்கிட்டு இருக்கும். அப்படின்றப்போ அதனுடைய இதை சொல்லணும். இது வந்து நான் சொல்கிறது மைண்ட்ஸ்லேருந்து வந்துக்கிட்டே இருந்தாலே அடுத்த 100 வருஷத்தில் இந்த மாதிரி விலை வந்துடும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ கூட சொல்கிறாங்க பாருங்கள், அடுத்த 5 வருஷத்துலலாம் ஒரு சவரன் 2 லட்ச ரூபா வந்துடும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரேஷியோவில் போய்கிட்டே இருந்துச்சுன்னா நிச்சயமாக தங்கத்தினுடைய மதிப்பு எங்கேயோ போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணி தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது எப்பயுமே. ஆனால் இப்போ இது ஒரு பக்கம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக இருக்கட்டும், இல்லை எதிர்காலத்துக்காக நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே ஒரு தங்கம் ஒரு சிறந்த வழியாக இருந்தாலுமே கூட இப்போ சிலருக்கு இது எட்டாக்கனியாக மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இல்லைங்க, இது வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா 1990s எல்லாமே ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் அப்படின்னா 2000 ரூபா 3000 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. 90s பீரியடில் 3000 ரூபா இருந்துச்சுன்னா அவங்க நான் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு அப்ரெண்டிஸாக போய் சேர்றாரு, ஜாயின் பண்ணாருன்னா 2000 3000 தான் முதல்ல கிடைக்கும். அப்படின்றப்போ அன்னைக்கு 1 கிராம் 300 ரூபா இருந்துச்சு. அப்போது 10 கிராமுடைய விலை அங்கே கிடைச்சிது சம்பளமாக. இன்றைக்கும் படிச்சுட்டு, அதாவது நான் சொல்கிறது வந்து ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு போகிறாங்கன்னா எடுத்தடுப்புல 1 லட்ச ரூபா சம்பளம்லாம் கூட ஈஸியாக கிடைக்கிது ஒவ்வொருத்தருக்கும். அப்போது இன்றைக்கி 1 கிராம் 10,000 ரூபா. இன்றைக்கி 10 கிராம் தானே வாங்குறாங்க. அந்த ஆங்கிளில் பார்த்தா வாங்கக்கூடிய திறன் இருக்கு இல்லையா? ஈஸியாக கிடைக்குதுன்ட்டீங்களே 1 லட்ச ரூபா. நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு மினிமம் சேலரி அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் படிச்சுட்டு போகிறது, நல்ல படிப்பு படிச்சுட்டு அன்றைக்குமே இதுதான் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு
ப்ராப்பராக கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா அப்ரெண்டிஸுக்கு ஒரு 3000 கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போயும் டிகிரிலாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு அது 1,00,000 ரூபா. ஈஸியான்றது வந்து பிரைட் ஸ்டூடெண்ட் பேசுறது கரெக்டுங்களா? அதுக்காக உடனே இல்லைங்க எவ்வளோ பேருக்கு வேலையே இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்து சொல்லலாம். இருந்தாலும் அந்த ஒரு கோல் வச்சு பண்ணுறவங்களுக்கு அது இப்போ 10 கிராம் வாங்கக்கூடிய லெவல் வந்துருச்சு இல்லையா? அந்த மாதிரி இருக்கப்போ தன்னுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை நாம் தான் மேலே கொண்டு வரணும். அது பிஸ்னஸ் ஆகட்டும், எப்பயுமே உழைப்பு ஒன்று தான் வந்து ஏமாற்றவே ஏமாற்றாது. நீங்கள் படிக்கிறதுக்கு எஃபர்ட் போடுங்க, தொழில் பண்ணுங்கள் அதுக்கு எஃபர்ட் போடுங்க, நீங்கள் எந்த மீடியாவில் இருங்க அதுக்கு எஃபர்ட் போடுங்க, எதில் வேணால் இருக்கலாம். ஆனால் உழைப்புன்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிட்டே நம்ம எதையும் எதிர்பார்க்காம கடினமாக உழைச்சோம்னா நிச்சயமாக அது நம்மளை ஏமாற்ற கைவிடாது. அதற்கு அந்த மாதிரி ஆங்கிளில் போனோம்னா நம்மளோட பொருளாதாரத்தை வச்சு சரி இப்போ சாமானிய மக்கள் என்ன பண்ணலாம் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அப்படின்றப்போ அவங்க வந்து ஒரு சேமிப்புக்கு ஒரு முக்கிய பங்கு கொடுக்கணும். இது வரைக்கும் வெறும் ஆசை மட்டும் பட்டால் பத்தாது, தங்கம்னு ஆசைப்பட்டா அதுக்காக நாம் என்ன பண்ணணும், நம்மளுடைய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும், அதன் மீது கொஞ்சம் சேமிப்பு பண்ணணும். சேமிப்பு பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுதுளி பெருவெள்ளம் தான் ஒரு விஷயத்தில். நம்ம எட்டாக்கனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு விட்டுட முடியாது இல்லையா? ஏன் விட்டுட்டு கூட இருக்கலாம். அது ஒன்றும் நமக்கு சமையல் கொடுக்கறதில்ல, சாப்பாடு கொடுக்கறதில்ல, பொங்கி சாப்பிட்றதுக்கு அரிசி. ஆனால் நம்ம பொருளாதாரத்தை நிலைநிறுத்தோம். நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயமா நமக்கு அது கை கொடுக்கும். அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றுன்றனால நான் சொல்கிறேன். ஒரு சேமிப்பு அது மேலே வச்சுக்கிட்டே இருந்தால் சரியா இருக்கும் அப்படின்றது. நம்மளுடைய வருமானத்தில் முதல் செலவே சேமிப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுதுளி பெருவெள்ளம் தான். ஆனால் இப்போ நம்ம இந்த டேரிஃப் அப்படின்றது பேசிகிட்டு இருக்கோம், இந்த வரி அப்படின்றதுனால தாக்கம் அப்படின்னு. இப்போ இதை தாண்டியும் தங்கத்தினுடைய விலை அதிகமாகிட்டு இருக்க போகிறது அப்படின்றது தான் அதனுடைய கூற்று அப்படின்றது தான் நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லி. கண்டிப்பாக. அப்போ தற்காலிகமாக இந்த டேரிஃபை ஒட்டி நிகழ்ந்த விலையேற்றம் அப்படின்றது என்னவா இருக்குது? ஏன்னா மேபி அதை லெஸ் பண்ணிட்டாலும் கூட இது கரெக்டாக தான் இருக்குமே அப்படின்ற அந்த கேல்குலேஷனுக்காக கேட்குறேன். இப்போ டேரிஃப்னால ஒரு கிராமுக்கு எவ்வளவு அதிகமாகிருக்கு? அந்த 9,400 ரூபா அப்படின்றது வந்து ஏற்கனவே வந்த ஒரு வந்த ஒரு இதுதான். இப்போ 9,600 சில்லரை வந்துருக்கு. சுமார் ஒரு 1,600 ரூபா 2,000 ரூபா இதனுடைய தாக்கம் உயர்ந்திருக்கு. இதை ஃபுல்லாகவே ரிவர்சல் பண்ணால் கூட அந்த 2,000 ரூபா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அந்த யூஎஸ் டாலருடைய இந்திய ரூபாயோட கரன்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும். அப்போது டாலருடைய மதிப்பு கொஞ்சம் குறையும். அப்படின்றப்போ அந்த 2,000 ரூபா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர மிகப்பெரிய பெரிய மாற்றம்லாம் வராது. ஏன்னா அந்த குஷனே அங்கே தானே இருக்குது. மற்றபடி மற்ற காரணங்களால் அது பாட்டு தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் மற்ற ஃபீல்டு இப்போது ரியல் எஸ்டேட்டு, ஃபினான்ஸு, பங்குச்சந்தை இதிலெல்லாம் ஒரு சின்ன சுணக்கம் வந்தாலும் டக்குன்னு ஒன்றே இதை பாதிக்கணும். எப்போ தங்கம் குறையும் அப்படின்னு இப்போ நினச்சி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி குறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி அது ஒரு பேனிக் செல்லிங் தான் வரும். ஏதாவது ஒரு நாடு தன்கிட்ட இருக்கிற தங்கத்தை பொருளாதாரத்துக்காக தங்கத்தை விற்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி நேரத்தில் சின்ன ஒரு பேனிக் செல்லிங் நடக்கும். அந்த மாதிரி நேரத்தில் டக்குன்னு கோல்டு ரேட் குறைஞ்சிருக்கு. இப்போ கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடந்தது. அந்த மாதிரி ஏதாவது வந்தால் தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடையாது. நடுவில் கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, அமெரிக்கா கூட தன்கிட்ட இருக்கிற தங்கத்தை செல் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வதந்தின்னு கூட சொல்லலாம். அதனால் அந்த மாதிரி நிஜமான நடந்தால், ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு மொத்தம் தங்கமே என்ன சொல்கிறாங்க, 60 மீட்டர் உயரமுள்ள ஒரு பில்டிங்கில் வச்சோம்னா எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ தங்கம் தான் மொத்தமே இருப்பு இருக்குது உலகத்திலேயே 2 லட்சம் டன். அந்த 2 லட்சம் டன்னிலேயே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெண்மணிகள்கிட்ட மட்டுமே 11%, அதாவது 25,000 டன்னுக்கு மேலே இருக்குது. அது அன்அஃபிஷியல். அது எல்லாமே தான் இனிமேல் பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கணக்கில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஹால்மார்க் விஐஎஸ் ஹால்மார்க் பண்ணணும், அதுக்கு யூனிக் ஐடி வைக்கணும், செல்லிங் எங்கே ஒரு கணக்கே இல்லாமல் போயிட்டுருக்கு தங்கம் அப்படின்னு தான் அரசாங்கம் தலையிட்டு அதெல்லாம் முக்கியமாக வச்சிட்ருக்காங்க. இனி வரும் காலங்களில் அடுத்த 5 வருஷத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். இத்தனை டன் இறக்குமதி பண்ணுறீங்களா, இதில் இவ்வளோ வியாபாரமாகிருக்கு, மீதி இங்கே போயிருக்குன்னு அந்த மாதிரி ஒரு இது வந்துடும். இந்த பேக்டோர் வழியாக வர தங்கமும் நின்று போச்சு, இப்போது பெரும்பகுதி தடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இனி வரும்போது எப்படி இருக்குன்றது கிளியர் கட்டாக நமக்கு ஒரு விஷன் இருக்கும். 800 டன் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 800 டன் இறக்குமதி பண்ணுறாங்க. 800 டன் இறக்குமதி பண்ணுறதுல 40% தான் ஆபரணமாக போகுது. மீதி வந்து காயினாக போகுது, பாராவே போகுது, கருப்பு பணத்தை பதுக்கிறதுக்கு போகுது, இந்த மாதிரிலாம் இருக்குது. எதுவுமே ட்ராக்கிங் இல்லை. அந்த ட்ராக்கிங் இல்லாமல் இனிமேல் தான் வருது. அதுக்காக தான் இதில் ஒரு கண்ணு வச்சுட்டு இதை வந்து அந்த மெயின் அந்த HUIDன்னு சொல்கிறோம் பாருங்கள், யூனிக் ஐடென்டிட்டி கோடு அதை போட சொல்லி அது இருந்தால் தான் விற்பனை பண்ணணும் அப்படின்லாம் வந்துச்சு. கூடிய சீக்கிரத்துலையுமே அது மாதிரி எல்லாமே வந்துடும். இருந்தாலும்
இந்த ரேட்டு ஏறுறத எந்த அரசாங்கத்தாலும் கூட தடுக்க முடியாது. அது ஸ்லோ பை ஸ்லோ ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஸ்லோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வேகமாக தான் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் அது எப்படி ஏறுது அப்படின்றதெல்லாம் அதை ஒட்டி நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். நன்றி. நன்றி. லான்ச்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட், அதிசயங்களின் ஆரம்பம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. MCR Pure Cotton Club, formals and casual shirts.